இங்க 4-5 பசங்க திடீர்னு கார்ல இருந்து இறங்கி ஒரு பொண்ணை கார்ல தூக்கிட்டு போறாங்க. கார் உள்ளேயே அந்த பொண்ணை ரேப்பும் பண்றாங்க. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ஒருத்த முகத்தை கிழிக்க அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அத மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம ஃபன்னா இருக்குல்லன்னு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டே போன்லயும் ரெக்கார்ட் பண்றாங்க. விடியற வரைக்கும் ரேப் பண்ணிட்டு குப்பையை தூக்கி போடுற மாதிரி அந்த பொண்ணை ஒரு ரயில்வே ட்ரக்ல தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அங்க பக்கத்துல இருந்தவங்க அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த பொண்ணோட முகத்துல அடிச்சதால கண் பார்வை போயிருக்கு. பேச கூட அந்த பொண்ணால முடியல. அதனால போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கூட கொடுக்க முடியல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சிசிடிவி கேமராவை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா எப்படியும் போலீஸ் ட்ராக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கார் ஃபுல்லா வாஷ் பண்ணி தூரமா ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு போட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு செல்போனையும் உடைச்சு போட்டுறாங்க. அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. எப்படியும் போலீஸும் அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜட்ஜும் ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ரேப் பண்ண பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியானதும் அக்யூஸ்ட் அடையாளம் காட்ட சொல்றாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த பொண்ணை கண்ணுல அடிச்சதுனால அவங்கள சரியா பாக்கலன்னு சொல்றாங்க. கூடவே டிஎன்ஏ டெஸ்டும் மேட்ச் ஆகலன்னு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஏன்னா அந்த பசங்களோட அப்பா ஒருத்தர் போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பான டிஎன்ஏவை மாத்தி வச்சிருப்பாரு. ஹீரோயினும் அந்த 4 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலன்னு சொன்னதும் அந்த பொண்ணு 4 பேர் இல்ல அவங்க 5 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க.